வந்து SSIS பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து SSRS ஓகே SQL சர்வர் ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம SSRSல எந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம சேனலில் பார்க்கல. ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் மட்டும் இப்போ பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் SSRS எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி அதோட கனெக்டிவிட்டிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் சேம் அதே ப்ராசஸ் தான், கண்டினியூ வித்தவுட் கோட் கொடுக்குறேன். சேம் எக்ஸ்டென்ஷன்ஸ், மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ். லாஸ்ட்டாக இன்டெகிரேஷன்னு டைப் பண்ணியிருப்போம் SSIS பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. இதில் வந்து SSRS ஜஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங்னு டைப் பண்ணுங்கள். இப்படி ரிப்போர்ட்டிங் டைப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு வரும். ஜஸ்ட் டவுன்லோட். இது வந்து SSIS பேக்கேஜஸ் மாதிரி நிறைய டைம் எடுக்காது. என்ன இன்ஸ்டலேஷனுக்கு மட்டும் டைம் எடுக்கும். டவுன்லோடிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமிங் ரன் ஆகும். என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க எல்லா விஷுவல் ஸ்டுடியோவையும் ஜஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஜஸ்ட்டு நீங்கள் மாடிஃபைன்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மாடிஃபைன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது கொஞ்சம் டிலே ஆகும். ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இது வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீஷன் மெசேஜ் வரும். ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா திருப்பி விஷுவல் ஸ்டுடியோ போய்க்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் சர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். இதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது SSRS. சர்ச் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ ரிப்போர்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் விசார்ட் அண்ட் ரிப்போர்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட். ஜஸ்ட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க, ரிப்போர்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட். தென் நெக்ஸ்ட் கிரியேட்.
இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஜஸ்ட் எம்டி ஃபோல்டரா இருக்கும். நீங்க தான் அந்த ரிப்போர்ட் ஃபைலை நீங்க ஒரு ஆட் பண்ணிக்கணும். ஆட் நியூ ரிப்போர்ட்டும் இருக்கும். இல்லை எக்ஸிஸ்டிங்கில் ஏதாவது வேறு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னாலும் இதில் எக்ஸிஸ்டிங் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நிறைய கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது, ப்ராசஸிங்லாம் இருக்குது. உங்களோட டேட்டா பேஸ் கனெக்ஷன் அதெல்லாம் ப்ராசஸிங்லாம் இருக்குது. இப்போதைக்கு இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ்.